நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஆமா, இவளுக்கு என்னாச்சு? இந்நேரத்துல கிச்சன்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? பசிச்சிருக்குமோ? கலை கலை, என்ன இவ திரும்பவே மாட்டேங்கிறா? என்னாச்சு? ஓய், என்னடா தூங்குறியா நீ? இவ்வளவு நேரம் எழுப்பிட்டு இருந்த, அப்படியே தூங்குற மாதிரி ஆக்சன் போட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்நேரத்துல இங்க என்ன வேலை? எஸ்கியூஸ் மீ, அதை நான் உன்னை பார்த்து கேட்கணும். நீ இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பசிச்சுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நீங்க தாங்க எங்களுக்கு ஃபேர்வெல் வைக்கணும். ஞாபகத்துல இருக்கா இல்லையா? எதுக்கடி பேய் மாதிரி கிச்சன்ல வந்து நின்றுட்டு இருக்க? என்னாச்சு? வேற ஒன்னு சொன்னோன்னதான் உனக்கு ஞாபகம் வருது கார்த்தி. என்ன ஞாபகம் வருது? நீ தேர்ட் இயர் முடிச்சிட்டீல, கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி பாரு. கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. காலேஜில் ஒருத்தனை லவ் பண்ணுவேன், அவனவே கல்யாணம் பண்ணிக்கிருவேன், எவ்வளோ பிரச்சனைகள், இது எதையுமே நினச்சி பார்க்கலடா. இப்போ பாரேன், நீ காலேஜே முடிச்சிட்ட, நான் இன்னும் 1 இயர் தான் படிக்க போகிறேன். நாங்கள் உங்களுக்கு ஃபேர்வெல் வைக்கிறோம், பார்த்துக்கோ. எப்படி? ஆமா, இது பெரிய உலக மகா கண்டுபிடிப்பு. இத உட்காந்து இந்நேரத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. ஆராய்ச்சி பண்றவங்க கூட தூங்கிட்டு இருப்பாண்டி. சோ கடவுளை, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஃபீலிங்ஸ் தெரியாதவனே, போய் தூங்குடா எரும மாடு. தூங்க மட்டும் தான் நல்லா தெரியும், வேற வேலைக்கு தின்னுட்டு போடா. காலேஜ் முடிஞ்சுனா லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஃபீல் பண்ண வேண்டிய முகரை எனக்கு என்னன்னு இருக்கு, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை. டேய் உடனே வந்துருவா டேய் ஓயின்ட்டு. அன் டைம்ல கிச்சன் ரூம்ல என்ன வேலைன்னு கேட்டா காலேஜ் முடிஞ்சு போதாம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கலை. இங்க பாரு, நம்ம வாழ்க்கையில எல்லாமே சில காலம்தான், ஓகேவா? உன்னை இழந்தாதான் உன்னை நம்ம பெற முடியும். அதே மாதிரிதான் இப்போ ஸ்கூல் நினச்சிக்கோ. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸா அப்படி இப்படி இப்படின்னு இருந்தோம். அதே காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு. இப்போ காலேஜ் முடிஞ்சோன்னா, ஆனால் என்ன பொறுத்தவரை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்போட காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். லவ் பண்ற பொண்ணு கூட ஒய்ஃபா கிடைக்கும் போது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். எதுக்கு சிரிச்ச? இல்ல, லவ் பண்ற பொண்ணு கூட ஒய்ஃபா கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னீல, அதான் நம்ம லைஃப்பை பத்தி யோசிச்சேன். மேலே சொல்லு. கதையா சொல்லிட்டு இருக்கேன், குத்திப்பிடுவேன். அதான் கலை. அதாவது ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு எது பெஸ்டா தோணுதோ அது காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அதே மாதிரி தான், ஓகேவா? காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பெஸ்டா இருக்கும். அப்ப உங்களை விட்டு பிரிய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம வட்டில சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த லைஃப் முடிஞ்சு அடுத்து நம்மளோட லைஃப் வேற எங்கேயாவது போகும். நம்மளோட லைஃப் ட்ராக் ஆகி அடுத்து மாறி மாறி போகும். என்ன, பொண்ணுங்களை நினைச்சா ஒரு சில வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட கரியர் பத்தி அவங்க தேடி போவாங்க. என்ன, நம்ம 2 பேத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் சொல்றேன், லைஃப் வந்து ஒன்றை விட்டு ஒன்று தாவி போய்கிட்டே தான் இருக்கும். அதுபடிதான் நம்மளும் போகணும், ஓகேவா? எல்லாத்தையுமே கடந்துதான் ஆகணும். இதுல இருந்தா சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஃபீல் பண்ண மாட்டியே. அதுவும் உனக்கு எதுக்குடி ஃபீலிங் வருது? ஆசைப்பட்டவனே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாச்சு, அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி சீன் போடுறான், மூஞ்சிலே குத்தி. அது என்னமோ உண்மைதான், ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஃபேர்வெல் வைக்கணும்ல, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்றது? நாளைக்கு அங்கே வந்து சீன்லாம் போட்டின்னு வச்சுக்கோ, வாழை ஒட்ட வெட்டி விட்டுருவேன். சரி, நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஓகே. ராஜேஷ் அண்ணனுக்கும் பிரீத்திக்கும் ஓகே. ஆனால் சசி அண்ணா, மகா, கவின், சஞ்சு எப்படி? அடேங்கப்பா, எல்லாத்துக்கும் யோசிக்கிறாப்புல இருக்கு. சரிதான். ஏன் கார்த்தி, காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் ஒவ்வொரு இடமா வேலை தேடி போவதானே? ஆமாடி, பின்ன தட்டை தூக்கிட்டு பெருமா கோயிலுக்கு வந்து பிச்சை எடுக்க சொல்றியா? லூசு, நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், காமெடி பண்றான். நம்ம ஆளை பாரு, நீ அதை செய்வே அதுக்கு மேலே செய்வேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஆமாடி, வேலைக்கு போக வேணாமா? அப்புறம் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை தேடி போனாதானே நம்ம சாப்பிட முடியும். இப்போதைக்கு ஏதோ அங்கங்க பார்ட் டைம் வேலை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நீ படிக்கணும்ல, உனக்கு ஃபீஸ் கட்டணும்ல. இது ஒரு டிகிரியோட நிக்க போறதெல்லாம் கிடையாது, இன்னும் 2 டிகிரி நீ படிக்கணும், ஓகேவா? என்னது 2 டிகிரி படிக்கணுமா? டே, இந்த ஒரு டிகிரிக்கே என்னால முடியலடா. ஏன்டா 2 டிகிரிலாம் படிக்க சொல்லிட்டு இருக்க? அப்போ நம்ம லைஃப் நம்ம வாழ வேணாமா? எந்த லைஃப சொல்றீங்க? நான் என்ன லைஃப் சொல்வேன்னு உனக்கு தெரியாதா? அப்படியே தெரியுது மாதிரி கேட்காத போ. நீ கார்த்தி, நான் தான் தப்பா சொல்லிட்டேனா? நீ தப்பா நான் சொன்னா அப்படிலாம் கிடையாது. நான் உங்ககிட்ட வேறுக்குன்னே என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி உங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்ம 2 பேரும் நல்லா படிச்சு முடிப்போம், படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனா இன்னும் கொஞ்சம் நீ படிச்சீன்னா நம்ம லைஃபுக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? எப்படியும் நல்ல நிலைமைக்கு போயிட்டு எனக்கு என்ன தெரியுமா ஆசை, சொந்தமும் ஒரு வீடு வாங்கணும், அதுல என் அம்மாவையும் என் தங்கச்சியும் வாழ வைக்கணும். அது மிகப்பெரிய ஆசை. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக தான் சொன்னேன். ஓகேவா? சாரி. ஆமா, உன்ன சாரி ஒன்று சொல்லிடு. சரியா? பிச்சு போடுவேன் சாரி சொன்னீங்கன்னா. ரொம்ப ரொம்ப லக்கி தெரியுமா. ஐ லவ் யூடா. லவ் யூ டூடி பொண்டாட்டி. என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என் உயிரே, உன் பாசமூச்சில் நானே. உன்னருகில் நான் இருக்க, என்னருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் வேறு எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்டு நீ அழைக்க, அச்சம் வைக்கும் இனி இங்கு எனக்கில்லையே. போதும் போதுமே. ஓ, வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன பண்றானே தெரியும். அம்மா வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டுக்குள்ள? உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளை பையன், மாமாக்கு தெரிஞ்சு கூட வருவீங்க. நான் அப்படியா? என்னதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அம்மாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்குல்ல, அதான். சரிதான். சரி, ஓகே. நாளைக்கு ஃபேர்வெல். ஹவ் இஸ் ஃபீலிங்? என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போலாம் தான். நாங்க என்னமோ பிளான் பண்ணிருக்கோம், அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நாங்க தானே ஃபேர்வெல் வைக்க போறோம், நீங்க பேசாம இருக்கணும். ஓகேவா? நாங்க என்ன சொல்றோமோ அதை எல்லாத்தையும் செய்யணும். சசி, கையை பிடிச்சிட்டு என்ன பண்றீங்க? விடுங்க, நான் போறேன். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? எதுக்கு என்ன வர சொன்னீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. நீயே தேவையில்லாதலாம். ஓ, சரிதான் சரிதான். ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஃபேர்வெல். ஸோ அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம். அதுக்கப்புறம் பார்க்க முடியுமானே தெரில. அதுவும் வேலை வாங்கிட்டு தான் நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணனே சொல்லிட்டாங்க. ஞாபகத்தில் இருக்கா? அப்பா சொல்லலை, எங்கள் அப்பா வீட்டில் வச்சு சொன்னார். நல்லபடியாக ஒரு வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதான் வேலைக்கு இந்த ஊர்லேயே தேடலாமா, இல்லை நானும் பேசாமல் கம்மி கூட. ஓ, யூஎஸ் போகிறீங்களா? சரி போங்க. உங்களால் அங்கே இருக்க முடிஞ்சா நீங்களும் போங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஓ, அப்போ நான் போகலாமா? மேடம் உத்தரவு கொடுத்தாச்சா? நான் தான் சொன்னேன்ல, உங்களால் முடிஞ்சா நீங்கள் போ. ஓ, அப்போ மகா சுசி, அம்மா வாங்க. எந்த மேகம் இது எந்தன் வாசல் வந்து என்றும் ஈரமழை தூவுதே. என்ன உறவு இது எதுவும் புரியவில்லை என்ற போதும் இது நீளுதே. யாருக்கு அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் உருவாகுதே. ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகம் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒரு பாண்டிமுத்து, நான் எடுத்து கொடுத்தேன் அந்த சாங் போட. சரி சஞ்சனா. டே வாக்கியாத்தலையா போட்டு விட்றா. வெல்கம். தேங்க்யூ. வெல்கம். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகம் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒரு
அதாவது நம்மளோட சீனியர்ஸ் தேர்ட் இயர் வந்து நம்மளை விட்டு போக போகிறாங்க. அவங்களுக்காக ஒரு விழா தான் ஃபேரவெல், ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம நடத்த போகிறோம். ஒரு பிரியா விடை நமக்கு கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. சரி, நான் ஒரு கவிதையை தொடங்கி எனது உரையாடலை தொடங்குகிறேன். கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. காலத்தின் பயனால் உறவுகளின் பிரிவுகளை மனம் ஏற்காவிட்டாலும் மதிக்க உணர்த்தும் வகையில் உணர்வுகளின் விடைகளை வெளிப்படுத்தும் ஒரு நாள் நிபந்தனை பிரியா விடையாக அமைகிறது. கல்லூரி நாட்கள் 3 வருடங்கள் கற்றுத்தரும் பாடங்களும் பெற்றுத்தந்த இன்பங்களும் மிகையாகி நிற்கிறது நினைவில். ஒவ்வொரு நாட்களும் ஏதேனும் ஒரு வகையில் அர்த்தமடைந்தே நிறைவுற்றது. பெரும்பான்மையான நாட்களை நட்பென்ற உணர்வே தன்னுள் நிறைந்து கொண்டது. மெல்லிய தாய் அரும்பிய நேசம் புன்னகை பூக்கள் பகிர்ந்து மனம் வீசி மனதிற்குள்ளேயே தேக்கம் கொண்டது. புத்தகங்கள் பாடங்களை விட வாழ்க்கை பாடங்களே அதிகம் கற்பித்தது நம் கல்லூரி நாள். இந்த நாளை வந்து நம்ம என்ஜாய் பண்ற விதமா ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு பிரியா விடை தர போற நம்ம தேடிஸ், அதாவது நம்மளோட சீனியர்ஸ் வந்து எவ்வளவு வருத்தப்படுவாங்க அப்படிங்கறது வந்து அந்த ஒரு இதை வச்சுதான் இந்த விழாவே நம்ம கொண்டாட போறோம். அவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறது, அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் நடக்க போகுது. இந்த 3 வருஷத்துல அவங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க, இதுல அவங்களுக்கு என்னென்னலாம் இருந்துச்சு, கஷ்டங்கள், சோகங்கள், ஹாப்பி, இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃபேர்வெல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாருக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ வருவாங்க, நாளைக்கு நமக்கு எதுக்குன்னா வருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்பாங்க. அது கிடையாதுங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ தூரத்தில் என்ன பிரச்சனைனாலும் கூட வந்து நிற்கும், ஓகேவா? அதனால இந்த உலகத்தில் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிச்சு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாகவும் இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு அமைகிற மாதிரி நாங்கள் எடுத்து காட்டுவோம். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஏன்னா நீங்க தான் பிரியா விடை கொடுக்க போறீங்க இந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷன்ல. உங்களுக்கு சில கேம்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம், எல்லாத்தையும் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அப்புறம் வந்து இந்த விழாவோட ஒரு முக்கியமான இது என்னன்னா வந்து இந்த 3 வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள், உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம், ஹாப்பினஸ், யாரா இருந்தாலும் சரி சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து நீங்க சாரி கேட்கணும்னு நினைச்சிருப்பீங்களா சில பர்சன் கிட்ட, இந்த 3 வருஷத்துல நீங்க தெரியாதனமா கூட அவங்க ஹர்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க நீங்க சந்தோஷப்படுத்தி இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த 3 வருஷத்துல நடந்திருக்கும். இதை வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல அமைஞ்சிராது. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ், அதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் வந்து அதை நம்ம செய்ய முடியும். அதனால வந்து இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையுதுன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். ஸோ வந்துட்டு நாங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து இன்னைக்கு 1 டே ஃபுல்லா நீங்க பண்ணிக்கலாம். யாரும் கேம்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்குமே கேம் வச்சிருக்கோம். அதை மையமா வச்சு தான் இன்னைக்கு நாங்க இந்த விழாவை நடத்த போறோம். செகண்ட் டேஸ் நாங்க எடுத்து செய்யறதுனால வந்து தேர்ட் இயர் வந்து எல்லாத்துலயும் கலந்துக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். யாரும் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. காலேஜ் லைஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட். ஏன்னா வந்துட்டு நம்ம எப்போ வந்து காலேஜ் ஜாயின் பண்றோம்னே தெரியாது. ஆனா இப்படிங்கிறதுக்கும் அந்த 3 வருஷம் போயிடும். அது எப்படி போகும்னே தெரியாது. இதுல வந்து நம்ம நிறைய கேரக்டர் சந்திப்போம். அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, கெட்டவங்களா இருப்பாங்க, எதிரியா கூட இருப்பாங்க. நம்மளுக்கு என்னென்னமோ, அதாவது நம்ம கடவுள் நடத்து வரல வாழ்க்கையில சில பேரை சந்திக்கிறோம்னா அவங்க நம்மளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்பாங்க, இல்ல அவங்க வந்து நம்ம கிட்ட சில பாடத்தை கத்துக்கிட்டு போவாங்க. இதுதான் லைஃப் ரியாலிட்டி. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும். ஏன்னா வந்துட்டு லவ் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஆகட்டும், என்னவா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஈஸியா நம்ம ஷேர் பண்ணுவோம், ஓகேவா? அதை பொறுத்து தான் வந்து இந்த காலேஜ் லைஃப் வந்து நம்மளுக்கு அமையும். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலேஜ் லைஃப்ல நம்ம கத்துக்க முடியும். இதை கேம்ஸ் எல்லாம் வந்து தேர்ட் இயருக்கு மட்டும் தானா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நோ நோ நோ, இந்த ஸ்டேஜ் வந்து உங்களோட இது, ஓகேவா? நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா வந்து நீங்க பண்றதுக்கான ரீசனை வந்து சொல்லிட்டு தான் போகணும். இப்பவே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு வாய்ப்புக்கான ஒரு ஸ்டேஜா தான் அமையும் உங்களுக்கு. நீங்க என்னவா இருந்தாலும் தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்புறம் வந்து நிறைய செலிப்ரேஷன் இருக்கு. ஸோ வந்துட்டு யாரும் மிஸ் பண்ண வேணாம். பேசிட்டே இருக்கேன்னு யாரும் நினைக்காதீங்க. பின்னாடி வந்து செலிப்ரேஷன் வந்து நிறைய இருக்கு. அதனால தான் வந்து பேசிட்டு இருக்கேன். நிறைய கவிதைகள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் கவிதை சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லலாம், ஓகேவா? அருவியை போட்டாலும் தாராளமா சொல்லலாம். இடையில ஒரு டான்ஸ் கூட நாங்க போடுவோம், ஓகே? இறுதி நாள் கவிதை சொல்றேன். மொட்டுக்களாய் மலர்ந்தோம் இன்று இளையதிர்கால இலைகளானோம், எங்கு அடித்துச் சென்றாலும் மனம் வீசுவோம் ஒன்றாக, நம் நிழல்களின் காலடி தடங்கள் வாழ்நாள் முழுவதும் பயணிக்கட்டும். எம் கல்லூரி பயணத்தின் இறுதி நாட்களில் உனக்காக எழுதிய உனது பக்கங்களை சில நாட்கள் கரைந்து நான் வாசிக்கும் போது அழகிய நினைவுகளை எனக்கு பரிசளிக்கிறாய். இதழோரம் மலரும் புன்னகையும் இமையோர கண்ணீர் துளியும் உன் பரிசின் அடையாளங்கள். பக்கங்களை படித்து முடித்ததும் உன் இன்மையை உணர்கிறேன் நான். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல சில விஷயங்களை வந்து நம்மளால மறக்கவே முடியாது. அதாவது ஸ்கூல் டேஸ்ல இருந்த வரைக்கும் வந்து ஸ்கூல் நட்பு அது ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஆனால் காலேஜ் நட்பு நம்ம அப்படி கிடையவே கிடையாது, சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றோமா, அவங்கள நம்பி நம்ம எல்லாத்தையும் ஓப்பனா ஷேர் பண்ணுவோம். அதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா? இந்த உலகத்துல லவ் பெருசா ஃப்ரெண்ட்ஷிப் பெருசான்னு கேட்டா என்ன பொறுத்தவரை
ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாருமே இந்த ஃபேரவலை நம்ம தேர்ட் இயர் சீனியர்ஸ் அண்ணாங்களுக்கும் அக்காக்களுக்கும் ஒரு சிறப்பான நாளா அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ முத நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, அதாவது ஒரு கவிதையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கு தெரியாது, செகண்ட் இயர் நாங்கள் வந்தபோது எங்களுக்கு ப்ரெசஸ் வச்சாங்க. அப்போ பிரவீன் அண்ணா தேர்ட் இயர் பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அவங்க கவிதை படித்து காட்டினாங்க. அதை எங்களால் மறக்கவே முடியாது. அந்த டவுட் அதை பற்றி நீங்கள் என்ன படித்த கவிதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிட்டு இருக்கேன். கல்லூரி வாழ்க்கை நினைவுகள் பிளேலிஸ்ட்டில் 3வது எபிசோட் எங்களுக்கு ப்ரெசஸ் வச்சிருப்பாங்க. அதில் நம்ம பிரவீன் அண்ணா ரொம்ப அழகாக கவிதை படிச்சிருப்பாரு. அது 84,000 வியூஸ் போயிருக்கு. அதை போய் நீங்கள் பாருங்க, அதில் தெரியும். சரி, நான் இப்போ கதைக்குள்ளே வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிரவீன் அண்ணா முன்ன கவிதை தான் படித்தாங்க. இப்போ பாட்டு படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? நான் ஸ்டார்ட் பண்ணுறது பிரவீன் அண்ணால இருந்து தான். ஸோ பிரவீன் அண்ணா ஸ்டேஜுக்கு வாங்க. இதை நீங்கள் இக்னோர் பண்ணவே முடியாது, ஏன்னா ஃபங்க்ஷன் நடக்கிறதே உங்களுக்கு. ஐயோ, என்னையவே ஏமா கோர்த்து விடுறீங்க? இல்லை, உங்களால சும்மா இருக்க சொல்ல வேண்டியதானடா. ஆரம்பமே அமர்க்கலாம். போங்க பிரவீன், உனக்கே இந்த பாடி எனக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காளோ. போங்க போன தடவையாவது கவிதை, இந்த வாட்டி பாட்டு. போ வாழைப்பட்டி புகழ்ந்து விட்டு வா, போடா. மச்சான், என்னடா சரியான சாம்பாரா இருக்க. இந்நேரம் இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்நேரம் போய் சும்மா வர்ணிச்சு விட்டு வந்திருப்பேன். வேற லெவல்ல எனக்கு தோன்ற பொண்ணுங்களெல்லாம் என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சும்மா பாட்டா வர்ணிச்சுட்டு வந்திருப்பேன். போடா. நீ என்ன இப்படி ஏலே, கொஞ்ச நேரம் உங்க வாய் வச்சுட்டு சும்மா இருங்கடா. என் பொண்டாட்டி அங்கனக்குள்ளதான் நிக்கிறா. நான் அது தெரியாம வேற பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு போனது எனக்கு சப்பாத்தி கட்டாலேயே அடி கொடுப்பாடா. அவ சும்மா எப்படி தெரியுமா, வடிவேல நம்ம கோவை சரளப்பேட பறந்து அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி என்ன அடிப்பாடா. பேசாம இருங்கடா. என்ன பிரவீனே, போ. என்ன பிரவீனா, வாங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா செலிப்ரேஷன் இருக்கு. உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க இருந்து ஆரம்பிக்கலாம் தான். வாங்க. பழனிமுத்து, பிரவீன் எனக்கு ஒரு பாட்டு போட்டு வரவே. பாட்டுமா அப்படித்தானே, நம்ம பிரவீனுக்கு தானே. இப்ப பாரு பாட்டு. ஏல சாணி உருண்டை தானே போடுற நம்ம பாட்டை. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பண்றீங்க? அண்ணா, ஃபங்க்ஷன் உங்களுக்கு தானே, இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. ஏம்மா, எனக்கு கவிதையே ஒழுங்கா வராது. நீ போய் பாட்டலாம் பாட சொல்லிக்கிட்டு இருக்கியே, நான் எங்க போய் முட்டிக்கிறேன்னு தெரியலையே. சேர்ற பிரவீனே, ஸ்டேஜ் மேல ஏறிட்டு வெட்டி சீன் போட்டது போதுண்டா. பாட்டை பாடி விடுறா. அதான் எவ்வளவோ பாட்டு இருக்குடா, பாடு. ஏலே சாணி உருண்டை, ஒரு பிஜிஎம் போ. சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு பேஜமும் போட்டாச்சு. பாட்டு பாடுங்க, ஏதோ ஒரு பாட்டு. சரிம்மா, கூட அந்த மைக்க, வேற வழி.
இதுக்கு மேலே என்னால் முடியல. என்ன மைக் எடுத்துக்கோமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். அண்ணன் நம்மளை நட்போட இதுக்குள்ளேயே போயிட்டு மூழ்க வச்சுட்டாங்க. சரி ஓகே, அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இனி வந்து அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு குத்து சாங் மட்டும் போடுங்க. இனி அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக தம்பி உருண்டை ஒரு சாங்கை போட்டுடு. எனக்கு ஆத்துல அடக்கலக்கா. How low can you go? DJ P in the house. ஓகே, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு குத்து சாங் மட்டும் போடுங்க. இனி அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக தம்பி உருண்டை ஒரு சாங்கை போட்டுடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோ போட முடியல, எதுவும் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்குமே வந்து ஃபேர்வெல் வந்து முழுசாலாம் முடிக்கல. இனிமே தான் ஃபேர்வெல்ல வந்து நாங்க இதை எடுக்கவே போறோம். இன்னும் டான்ஸ்ல வைக்கல, பாத்தீங்களா? டான்ஸ்ல எல்லாமே வைப்போம். உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறோம். என்னன்னா வந்துட்டு டான்ஸெல்லாம் வைக்கிறனால எனக்கு ஒரு 2 days தேவைப்படுதுப்பா. ஸோ நாளைக்கு போட முடியாது. நாளைக்கு போடலான்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் முடியல. ஏன்னா பாட்டை செலக்ட் பண்ண நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டான்ஸ்லாம் பண்ணா கொஞ்சம் எனக்கு எடிட்டிங் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபேர்வெல்ங்கிறனால வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அழகாக பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வந்துட்டு எனக்கு 2 days வேணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. நம்ம டைம் டேபிள் படி செவ்வாய்க்கிழமை வந்து கல்லூரி வாழ்க்கை நினைவுகள் நான் போட்டுருவேன். ஓகேவா? நான் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஃபேர்வெல் மீதி பாதி வரும். இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல வீடியோ. பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து கதையை முடிக்க போறீங்களா ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நிஜமா இல்லவே இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது தேர்ட் இயர் பசங்களுக்கு, அதாவது நம்ம பசங்க இருக்காங்கல்ல, கவின் கார்த்திக், சாரிப்பா பேர் மறந்துருச்சு, டக்கு ஞாபகம் இல்லை. அது அவங்க தான். ஓகேவா? நாங்க தான். ஓகே, எங்களுக்கான ஃபேர்வெல் தான். இப்போ வந்து ஃபேர்வெல் தான். இந்த ஃபேர்வெல்க்கு அப்புறம் தான் மெயின் கண்டென்ட்டே இருக்கு. சொல்ல போனா அடுத்த ஒரு ட்விஸ்டோட தான் வருது கதை. நீங்க எல்லாரும் யோசிச்சுங்க, நாங்க 2 பேரும் எது கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு பின்னாடி தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். சரி ஓகே, அது நீங்க பொறுமையா இருந்து பாத்தீங்கன்னா புரியும். கதை வந்து கண்டிப்பா முடிக்க மாட்டோம். இதுக்கு மேலே தான் வந்து ட்விஸ்ட் வச்சு கதை கொண்டு போலான் இருக்கோம். ஸோ வந்துட்டு இதே மாதிரி வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன். ஏற்கனவே போட்ட கமெண்ட்ரி கிடைத்த ஸ்டோரிக்கு நான் ரிப்ளை பண்ணல. நேற்று முந்தானத்து போட்ட வீடியோ நினைக்கிறேன், இனிமேல் ரிப்ளை பண்ணல. டைம் இல்லை, பார்த்தா பண்ண முடியல. இன்னைக்கு நான் இதுக்குள்ள பண்ணிடுறேன். ஓகே, நாளைக்கு போட முடியுமான்னு தெரியல, பார்க்குறேன், ட்ரை பண்றேன். ஏன்னா 2 days எனக்கு தேவைப்படும், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேப்பா, இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே.